டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலாக. அபவுட் ஒரு டெரஸ் கார்டன் மாடித்தோட்டம். பிகாஸ் ஐ வாஸ் இன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. இப்போ தான் வந்தேன், இப்போ தான் வந்தவுடனே மாடித்தோட்டத்தை இப்போ தான் பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தேன். பூக்கள்லாம் பறிக்காமல் அப்படியே இருக்குது பாருங்களேன். வாங்க வீடியோ கூட போகலாம், என்னென்ன பூக்கள் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த பாருங்களேன், மல்லிகை பூ நண்பர்களே பாருங்கள். மல்லிகை இது பூராமே குபேரர் பூ. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்கு பாருங்கள். 10 டேஸாக பறிக்கிறது நண்பர்களே பூக்கள். ஆமாம், இன்றைக்கி பூத்து மலர்கள் அப்படியே அப்படியே பறிக்காதனால அங்கே பாருங்களேன் கீழே அப்புறம் உதிர்ந்து கிடக்கு பாருங்கள். இது மாதிரி ரோஸ் பாருங்கள், இது ரோஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோஸ் பாருங்கள், ரெட் ரோஸ். இந்த இங்கே பாருங்கள், இங்கேயும் ரோஸ், ரெட் ரோஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இது மாதிரி ஜாதிப்பு நண்பர்களே. இங்கே பாருங்கள் வாசனை மேலே வந்தோடனே கம வாசனை நண்பர்களே. இங்கே பாருங்கள் இது பாருங்கள், வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி அப்படி ஜொலிச்சுட்டு இருக்கு. காற்றுல ஆடுறது பாருங்களேன், காற்று அந்த வாசம் ஸ்மெல்லு அவ்வளோ அருமையாக இருக்கு நண்பர்களே. இங்கே வரைக்கும் மேலே ஏறி வரேன், அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. அப்புறம் நண்பர்களே இப்போ பூக்களை மட்டுமே இந்த இருந்தால் ஒரு சின்ன அப்டேட்டாக வச்சுக்கலாமே இதை, இந்த வீடியோவை. இது பாருங்கள் சகுப்பு வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் வந்து காட்டினோம் நாங்கள், நல்லா தெரியும். எல்லாம் முத்திருச்சு. ஒரு வாரமாக 10 நாள் ஆச்சுல்ல, எல்லாம் முத்திருச்சு. இங்கே பாருங்கள் இப்படி ஒடிச்சு பார்த்தாக்கா, இப்படி ஒடிச்சு பார்த்தா தெரியும். அந்த பாருங்க ஒடியலை, ஒடிஞ்சிச்சுன்னா அதான் டெண்டர்னு அர்த்தம், முத்தலை பிஞ்சுன்னு அர்த்தம். எல்லாமே ஒடியலை. ஸோ இட் இஸ் ஃபுல்லி ரைப்டு. we can use the seeds for the next plantation. அதே மாதிரி தான் இந்த பச்சை வெண்டியும் இங்கே பாருங்க அப்படியே முத்திருச்சு. அப்புறம் நண்பர்களே இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஐட்டம் அங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஜொலிக்குது நண்பர்களே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த டைம் இஸ் நைட்டு 9 o'clock பாருங்கள். நாளைக்கு மார்னிங் பை பண்ணிருக்கேன். நைட்டு நல்லா பனினால் ஒன்றும் ஆகாது, அதனால் இதெல்லாம் அப்படி மார்னிங் பறிச்சுன்னு வச்சுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் நண்பர்களே இந்த பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து இது வாடிடுச்சு. செம்பருத்திலேயே பிங்க் கலர் செம்பருத்தி இங்கே பாருங்க. இங்கே இருக்குது இது இது ஒரு 5 பூ 6 பூ இருக்குது. அதில் 3 பூ 2 பூ வாடிடுச்சு, இன்னொன்று மொட்டு இந்த அங்கே இருக்கு பாருங்களேன். அப்புறம் நண்பர்களே இந்த சைடு போவோம். இது ரெட் கலர் செம்பருத்தி நண்பர்களே, 5 இதழ்கள் கொண்டது, வாடிடுச்சு. இந்த பாருங்க ரெட் கலர் செம்பருத்தி வாடிடுச்சு. இது இந்த பாருங்க இதுவும் வாடிடுச்சு, இதுவும் வாடிடுச்சு. முட்டுக்கள் இருக்குது. இந்த பூக்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கு நண்பர்களே. அங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கு நண்பர்களே, வெரி வெரி பியூட்டிஃபுல். இன்றைக்கி இது வந்து நண்பர்களே கனகாம்பரம் நண்பர்களே. பாருங்களேன் கனகாம்பரம் நல்லா மலர்ந்துருக்கு நண்பர்களே. நான் தண்ணியை ஊற்ற முடியலை, பட்டு கவனிக்க சொல்லியிருந்தேன். இது பச்சை கலர் வெண்டி நண்பர்களே, இதுவும் முத்திருச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கண்ணே முத்திருச்சு. 3 கண்ணி இருக்குது நண்பர்களே வெண்டி. இன்னும் வைக்கலாம், பட் பூக்களுக்கு தான் நிறைய காலங்க நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். இது இப்போ பச்சை தும்பத்தி பச்சை நண்பர்களே, வாச கம்ம நடிக்கிற நண்பர்களே. சம்சாவதின்னு கூட சொல்லுவாங்க இதை. இந்த பாருங்க எல்லாம் அப்படி விதையோடு இருக்குது. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்கள் அங்கே ஒரு இது காமிச்சிங்கள ஜாதிப்பூ, இதுவும் ஜாதிப்பூ தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒன்று, அப்புறம் அங்கே ஒன்று, அந்த அங்கே ஒன்று இருக்குது நண்பர்களே. இது ரோஸ் நண்பர்களே. இதை காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இப்போ தான் காமிச்சிட்டேன், அப்படி ரவுண்டு வந்தேன். இதுக்கு பாருங்கள், இது வந்து அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. இதை பாருங்களேன் அடுக்கு செம்பருத்தி, அது போல் 5 இதழ்கள் கொண்டது. இது அடுக்கடுக்காக இருக்கும். இந்த பாருங்க, அதனால் அடுக்கு செம்பருத்தின் பேர். கலரை பாருங்களேன். ஆமாம். அப்புறம் நண்பர்களே பூக்கள் அவ்வளோதான் நண்பர்களே. இருந்தாலும் இந்த நேரத்தில் இது வந்து இது நண்பர்களே. இங்கே பாருங்க முல்லைப்பூக்கள் பாருங்க.
சூப்பராக இருக்கு நண்பர்களே. நிறைய உதிர்ந்துருக்குது. நான் இல்லாதனால பறிக்கிறேன். 10 டேஸை பறிக்கலாம் ஆக்சுவலி. ஆமாம். ஓகே நண்பர்களே, இதை ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். கார்டனை பார்த்து ஆஃப்டர் லாங் டைம் பார்க்குறேன் இல்லைங்களா, அதனால் ஐ ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸ்டில் இட் இஸ் பசுமையாக இருக்குது. தண்ணி எங்கள் மெயின்டைன் பண்ண சொன்னவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தண்ணி கொடுத்துருந்துருக்காரு. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அது கோவைக்குடி நண்பர்களே. ஆமாம், அது ஒரு மாதுளங்கன்றில் ஒரு கோவைக்குடி ஏரி இருக்குது. ஆமாம், அது பூ கூட பூத்துருக்கு, காய் பிஞ்சு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பூ பூத்துருக்குது. அதை நான் பெரும்போது அதை ஒரு சரி ஒரு சாம்பிளுக்கு இருக்கட்டுமே விட்டேன் அதை. ஆமாம் நண்பர்களே, இது ஒரு கீரை நண்பர்களே, தண்டுக்கீரை, சிவப்பு கலர் தண்டுக்கீரை. இங்கே பாருங்க, அப்படியே ஒரு எனக்கு ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சு. விதைகள் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு பாருங்கள். இது பூரா விதை நண்பர்கள். எங்கே பாருங்கள் விதை. இது வந்து தண்டுக்கீரை நண்பர், பச்சை கலர் தண்டுக்கீரை. அதுவும் பாருங்கண்ணே எவ்வளோ உயரம் போயிருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஹைட் அப்படியே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ விதைகள் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், அப்படியே பறித்து ஒரு கண்டெய்னரில் போட்டோம்னா கூட வந்துடும் அழகாக. அந்த வேலையை நாளைக்கு பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த தோட்டத்தை பார்க்கலையே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்து காட்டுறேன். அப்படியே ஃபுல் வியூ ஆஃப் ஒரு கார்டன் தெரியும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு க்ரீனாக இருக்கணும்னு தெரியும். ஓகே நண்பர்களே, இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்குது பாருங்களேன். அந்த ரோஸை எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு ஒரு குட் நைட் சொல்கிறேன் நண்பர்களே. குட் நைட் அண்ட் ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே, நைஸ் நைட். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. தேங்க்ஸ் எ லாட்.